அதிமுக ஆட்சியில குடிமரம் திட்டம் வரும். நம்முடைய விவசாயிகள் தொடக்க வேளாண் கூட்டுறவு வங்கியில் வாங்கிய கடன் தள்ளுபடி செஞ்சோம். 2 முறை தள்ளுபடி செஞ்சோம். 2016 அம்மா ஒரு முறை தள்ளுபடி செஞ்சாங்க. விவசாய கோரிக்கை ஏற்று கொரோனா காலத்தில் விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட அந்த விளைபொருள் சரியான விலை கிடைக்காமல விவசாயி பாதிக்கப்பட்டாங்க என்ற காரணம் என்னிடத்திலே கவனத்துக்கு கொண்டு வந்தாங்க. எங்களுடைய நம்முடைய எம்எல்ஏக்கள் கொண்டு வந்தாங்க. பொதுமக்கள் விவசாய சங்கத்தை சேர்ந்த பிரதிநிதிகள் இடத்துல கோரிக்கை வச்சாங்க. அதிமுக அரசு 2021ஆம் ஆண்டு 12,800 கோடி விவசாயிகளுடைய கடனை தள்ளுபடி செஞ்சோம். செஞ்சோம்ல? ஒரு ஐந்தாண்டுல 2 முறை விவசாயியுடைய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசு. விவசாயிகளுக்கு மும்முனை மின்சாரம் கொடுத்தோம். விவசாயிகளுக்கு 24 மணி நேரம் எந்த நேரத்துக்கு போனாலும் விவசாயிகள் பம்பு செட் இயக்கலாம். இப்ப ராத்திரி 12 மணிக்கு விட்டா யார் போய் தண்ணி பாய்ச்சறது? நான் ஒரு விவசாயி, எனக்கு தெரியும் கஷ்டம். கரும்பு காட்டில் போய் தண்ணி பாய்ச்ச முடியுமா? மஞ்சள் வளைக்கத்தை போய் உள்ள பயிற்சி போடுமா? விஷப்பூச்சி தாக்குனா யாருடைய உயிருக்கு ஆபத்து. அவருக்கெல்லாம் கவலை இல்லை. அவர் செல்வ சேர்ந்தா வாழ்ந்த ஒரு ஏசி போட்டு படுத்துட்டு இருக்காரு. விவசாயிக்கு வந்து பார்த்தா தானே தெரியும். இப்படிப்பட்ட இந்த கேடுகிட்ட ஆட்சி தொடர வேண்டுமா? இன்னைக்கு அது மட்டும் இல்லை, இன்னைக்கு விவசாயிகளுக்கு ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்கிறோம். அதிமுக ஆட்சிக்கு வந்தா விவசாய வாங்கிய பயிர் கடன் தள்ளுபடி செய்யப்படும். அதே போல வணிக பயிர்னா கரும்பு, மஞ்சள், வாழை போன்ற பயிர்களுக்கு காப்பீடு திட்டம். அதுக்கு 5% வசூல் பண்றாங்க. இப்ப 5% பிரீமியம் கட்ட வேணும். இனி அதிமுக ஆட்சிக்கு உடனே அது 2% குறைக்கப்படும். அதே போல நம்முடைய பகுதி வறட்சியான பகுதி. மழையை நம்பித்தான் நம்முடைய விவசாயிகள் அந்த விவசாய பணி மேற்கொள்ள வேண்டும். ஆக நிலத்தடி உயர்த்த வேண்டும், விவசாயிகளுக்கு தேவையான நீர் கிடைக்க வேண்டும், ஏரி குளம்லாம் நிரப்ப வேண்டும். அதற்காக மேட்டூர் அணை நிரம்பி உபரியாக வெளியேறுகின்ற பொழுது நீரேற்றின் மூலமாக இந்த பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு அங்கங்க இருக்கின்ற ஏரி குளம் குட்டை நிரப்பப்படும். அதிமுக ஆட்சியில நம்முடைய கிராம பகுதி ஏற்காடு மலைப்பகுதி, அது கருமந்துறை மலைப்பகுதி, இந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு அங்க அதிகமா ஏழை மக்கள் வசிக்கின்ற பகுதி. இந்த மக்களுக்கு அங்கேயே சிகிச்சை அளிக்க வேண்டும். அவர்களுக்கு சிகிச்சை கொடுக்க வேண்டும்னா ஒரு 15-20 கிலோமீட்டர் வந்தா தான் டாக்டர் பார்த்து அவர் நோயை குணப்படுத்த முடியும். அப்படிப்பட்ட ஏழை மக்கள் அதிகமாக வசிக்கின்ற பகுதியை தேர்ந்தெடுத்து அங்க ஒரு அம்மா மினி கிளினிக் திறந்தேன். இது இந்த ஆளுக்கு என்ன வலிக்குன்னே தெரியல ஸ்டாலினுக்கு.